தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அடிப்பதற்கு இழுத்து செல்லும் ஆட்டுக்குட்டியை போல் உங்கள் முன்னே வாயிலா பூச்சியாய் வதங்கி நின்று கொண்டிருக்கும் என்னை யாரென்று தெரிகிறதா? உலகை மீட்க பரம தந்தையால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட மானிட மகன் நான். தந்தை எனக்கிட்ட கட்டளைகளை சிறமேற்கொண்டு நல்லவற்றை பேசி நன்மைகள் பல புரிந்த எனக்கு இன்று தீர்ப்பு கூறும் நான். இவ்வுலக முடிவிலே தீர்ப்பிட வந்த எனக்கு பிளாத்து தீர்ப்பு வழங்க போகின்றான். அன்று ஓசானா பாடி புகழ்ந்த மனிதர்கள் இன்று ஒளிக ஒளிக என ஓலமிடும் குரல் உங்கள் காதுகளில் ஒலிக்கின்றதா? அவனை சிலுவையில் அறையும் என சிந்தி தடுமாறி கூக்குரலிடுவது உங்கள் செவிகளில் கேட்கிறதா? சிலுவை மரணம் ஏற்கும் அளவிற்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? இரவெல்லாம் கசையால் அடித்து காரி உமிழ்ந்து குற்றுயிராய் என்னை பிளாத்துவின் அரண்மனைக்கு இழுத்து செல்லும் கொடூர காட்சியை காண என்னுடன் வருகின்றீர்களா? வாருங்கள், என் சிலுவை பாடுகளை காணுங்கள். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று பழங்குடியின மக்களின் உரிமை வேட்பாளராக அறியப்பட்டவர்தான் ஸ்டான் சுவாமி என்னும் இயேசு சபை குருவானவர். இவர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் அவர்களின் அடிமை தடைகளை உடைத்தெறியவும் அரும்பாடுபட்டவர். இவர் செயல்களை விரும்பாத மதவாதிகள் அவரை தீவிரவாதி என முத்திரையிட்டு கைது செய்து தனிநபருக்கு வழங்கப்படும் எவ்வித சலுகையும் புறக்கணிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சிறையிலே இறந்தார். அன்று அக்காலத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இவ்வாறே அநீதியான தீர்ப்புக்கு உள்ளானார். எவ்வித தீங்கும் குற்றமும் அறியாத இறைமகனான ஆண்டவரை யாதென்று அறியாது இன்னதென்று கேளாது குற்றம் சுமத்தி சிலுவை மரணம் என்னும் கொடிய தீர்வை அளிக்கின்றனர். இந்த கயவர் கூட்டத்தினர் உலக மக்களின் மீட்புக்காக இரத்தம் சிந்தி சிலுவை சுமக்க தயாராகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜெபம். உலகின் மீட்பரே, எங்கள் இறைவா, யாதொரு குற்றமும் அறியாத உம்மை போல் நாங்கள் யாரையும் இன்னதென கேளாது தவறான தீர்வையை வழங்காது வழி நடத்தியருளும். இறுதி தீர்வில் எங்களை நீர் காத்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவர்களாக. இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று கடந்த 2020 ஜூன் மாதம் சாத்தான்குளம் என்னும் பகுதியில் நடந்த
தந்தை மகன் கொலை நிகழ்வு நாம் அனைவரும் அறிந்தது. காவல்துறை விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட தந்தை மற்றும் மகன் இருவரையும் காவல்துறை ஈவு இரக்கமின்றி அடித்து துன்புறுத்தி கொடுமைக்குள்ளாக்கினார். இறுதியில் இவ்விருவரும் இறந்து போனார்கள். எக்குற்றமும் புரியாது தனிப்பட்ட காரணங்களால் விருப்பு வெறுப்புகளால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தி கொன்ற காவலர்கள் இன்னும் சிறையில் உள்ளனர். அன்று அக்காலத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இவ்வாறே எக்குற்றமும் புரியாது சிலுவை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார். குற்றம் புரியாத நம் ஆண்டவருக்கு மரண தண்டனை விதித்து அதன் தொடர் நிகழ்வான தற்போது சிலுவையை அவர் மீது சுமத்துகிறார்கள். இந்த பாவியர் கூட்டம் தடைகள் பல கடந்து தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற புறப்படும் எனக்கு உதவும் சிலுவையே வா என அன்போடு அணைத்து சுமக்க தயாராகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜெபம். சிலுவையை சிகரமாய் மாற்றிய இயேசுவே, குற்றம் புரியாத யாவரையும் தண்டியாமலும் தண்டனைக்கு நாங்கள் உள்ளாகாமலும் உம் அன்பில் நிலைத்திருக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவர்களாக. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று மண்ணில் விளைச்சல் செய்ய மரணத்தை கூட ஏற்கிற மனிதர்களே விவசாயிகள். அவ்விவசாயிகள் தம் வாழ்வாதாரத்திற்கு பயிர் விளைச்சல் என்ற பெற்ற கடனை அடைக்க அல்லல்படும் நிலையே தற்போது உள்ளது. விவசாய நிலங்களை சாலை விரிவாக்கம், மீத்தேன் எடுப்பு போன்ற திட்டங்களால் ஆக்கிரமிப்பு செய்கிற போது விவசாயிகள் சொல்லனா துயரம் அனுபவிக்கின்றனர். தொடர் நிகழ்வுகளால் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை வஞ்சிப்பதால் இன்னும் வீழ்ந்தே கிடக்கின்றன. அன்று அக்காலத்தில் நம் ஆண்டவர் இயேசுவும் இவ்வாறே சிலுவை பயணத்தில் முதல் முறை கீழே விழுகிறார். தொடர் துரோகம், களைப்பு, மனிதரின் சோர்வு, உடல் சோர்வாகி சுமந்த சிலுவையோடு சேர்ந்து மண்ணில் விழுகிறார். இவர் பலரது எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்ட இயேசு இன்று வீழ்ந்து கிடக்கிறார். ஆனால் அவர் வீழ்ந்தே கிடக்கவில்லை. மானிடம் காக்க மறுபடியும் எழுந்து சிலுவையோடு கல்வாரி மலை நோக்கி புறப்பட்டு செல்கிறார். ஜெபம். வீழ்ந்தாலும் எழுந்த என் அன்பு இயேசுவே, பாவத்தாலும் இப்பாவ உலகின் செயல்களாலும் வீழ்ந்து கிடக்கும் நாங்கள் நீர் தரும் அன்பு, அமைதி போன்ற இறையாட்சி மதிப்பீடுகளை கொண்டு எழுந்து நடந்திட அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவர்களாக. நான்காம் நிலை.
அவனும் சந்திக்கிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இன்று கடந்த 2021 மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதியோர் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தன் மகனை காண ஆவல் கொள்கிறார். தன் மகனை கடைசியாக ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையில் காத்திருந்து இறுதியில் மரணித்து போனார். மகனை காண வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்த தாய் இறுதியில் ஏமாற்றமே பெற்றார். மகனை சந்திக்காமல் போனது கொரோனா நிபந்தனைகளால் அல்ல, மாறாக மனிதனின் அன்பின்மையே. அன்று இயேசுவும் சிலுவையோடு கல்வாரி மலை நோக்கி சென்றபோது அன்னை மரியாவும் அவரை காண ஆவல் கொள்கிறார். கால் தடுக்கி விழும்போதெல்லாம் நான் இருக்கிறேன் என ஓடி வந்து அள்ளி மார்போடு அணைத்து என் அழுகையை நிறுத்திய தாய் இன்று உடல் வேதனையாலும் உள்ள வேதனையாலும் வாடும் என்னை தேற்றிட அன்னை வந்துவிட்டார் என மகிழ்கிறார் இயேசு. 12 வயதில் மறை வல்லுநர்கள் புகழ்ந்ததால் மகிழ்ந்த அன்னை மரியா இன்று துன்புறுத்தப்படும் தன் மகனை கண்டு உள்ளம் கலங்குகிறார். புதிரும் உருக்கி ஊனுயிர் தந்த தாய் கொலைக்களம் செல்லும் மகனுக்கு ஊக்கம் தந்து உடன் நடத்துகிறார். ஜெபம். துன்ப நேரங்களில் உன் மகனோடு இருந்து தேற்றியது போல எங்களையும் தேற்றி காத்தருளும் தாயே. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவர்களாக. ஆமென். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இன்று கடந்த 2020 மிகப்பெரிய அழிவாக பார்க்கப்பட்டது கொரோனா தான். அந்த இக்கட்டான சூழலில் பலரும் உதவிக்கு என அழைத்த நாட்கள் நம் மனதில் இன்னும் நீங்காது இருக்கின்றன. இறந்த உடல்களை அடக்கம் செய்ய இயலாமலும் உணவு உடைமைக்காகவும் பலரும் தவிர்த்த நாட்களில் உதவியர்களின் எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணிவிடலாம். தன் உடல் நலனையும் பொருட்படுத்தாது உழைத்த மருத்துவர்கள், தினமும் உணவு அளித்த சமூக செயல்பாட்டாளர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அன்று அக்காலத்திலே நம் ஆண்டவர் இவ்வாறு ஒரு உதவியை சீமோனிடமிருந்து பெற்றார். பார சிலுவை மேலும் அளித்த களைப்போடு தட்டு தடுமாறி சென்ற இயேசு முழுவதும் வலுவிழந்து செல்வதால் அவருக்கு உதவி செய்யுமாறு சீமோன் கட்டாயப்படுத்தப்படுகிறார். ஏக்கத்தோடு உதவ முன்வந்த சீமோன் இயேசுவின் சிலுவையை தொட்டதும் முழு மனதோடு உதவினார். அவர் உதவியை இயேசு இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி அவர் உதவியை போற்றும் வண்ணமாக வரலாற்றில் இடம் தந்தார். ஜெபம். உதவும் கரங்களை போற்றிய இயேசுவே, நாங்களும் பிறருக்கு உதவும் மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளங்களை போற்றும் நல்மனம் கொண்டவர்களாகவும் வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவர்களாக. ஆமென். எங்கள் போய் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி
செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டே உலகத்தை மீட்டீர். இன்று இந்தியாவின் அழகிய மலைப்பகுதி மணிப்பூர். ஆனால் அங்கு கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக அங்குள்ள பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை இரு வழிகளில் எழுதிவிட முடியாது. சுதந்திரம் அடைந்து தொழில்நுட்பத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த காலத்திலேயே பெண்களுக்கு கதி இதுவென்றால் இன்றைய நிலையை நினைத்து பாருங்கள். அன்று அத்துணை ஆண்களுக்கு மத்தியில் துணிச்சலாக களமிறங்குகிறாள் வெரோனிகா. பல பல சவால்களை மீறி இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். வெரோனிகாவை போல சமூகத்தில் நிலவும் நிறவெறி, மதவெறி, இனவெறி போன்றவற்றை தைரியத்தோடு எதிர்த்து போராட உறுதிமொழி எடுப்போம். ஜெபம். வெரோனிகாவை போல வீரமங்கையாய் நாங்களும் வாழ்ந்திட வரம் தாரும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டே உலகத்தை மீட்டீர். இன்று கடந்த ஆண்டில் ஆன்லைன் ரம்மி மூலமாக தன் பணத்தை இழந்த ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நம் மனதை விட்டு மாறாது இருக்கும். இதற்கு காரணம் நம் கரங்களில் வைத்திருக்கும் சமூக ஊடகங்களே. தினந்தோறும் பல்வேறு பிரச்சனை, நன்மையை காட்டிலும் தீமையே அதிகம் உள்ள சமூக ஊடகங்களில் விழுந்து நாம் எழ முற்படாமல் இன்னும் அதன் ஆழத்திற்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம். அன்று அக்காலத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிலுவை பாரம் தாங்காமல் விழுந்தார். சீமோன் உதவி, வெரோனிகாவின் பரிவு, இவற்றையெல்லாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் தம் பாதையில் பாரம் தாங்காது இரண்டாம் முறையாக தடுமாறி கீழே விழுகிறார். ஆனால் அவர் விழுந்தே கிடக்கவில்லை. மாறாக விழும் வேகத்தை காட்டிலும் எழும் வேகம் அதிகமாக இருந்தது. நம் ஆண்டவர் பாதையில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து லட்சிய பயணத்தில் நடந்தார். ஜெபம். விழும் போதெல்லாம் வீறு கொண்டு எழுந்த இயேசுவே, நாங்கள் சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் வீழ்ந்து கிடக்காமலும் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து வாழ்வில் லட்சிய பயணத்தை அடையவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்டிரின் புலம்பல். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டே உலகத்தை மீட்டீர். இன்று உலகில் நடைபெறும் பல்வேறு விரும்பத்தகாத செயல்களுக்கும் குற்றங்களுக்கும்
பெரும்பாலும் அக்குற்றவாளிகளின் சூழ்நிலையே. பெற்றோரின் கண்டிப்பு இல்லாத பிள்ளைகளே அதிக குற்றவாளியாகின்றனர். நம் நாட்டில் கடந்த ஆண்டில் பதியப்பட்ட வழக்குகளில் குற்றவாளிகள் பெரும்பாலும் சிறார்களே. இதற்கு தகுந்த நற்சூழலும் பெற்றோரின் அரவணைப்பும் இன்மையேதான் காரணமாகும். அன்று அக்காலத்தில் இயேசுவின் கல்வாரி பாதையில் கலைப்புற இயேசுவை எருசலேம் மகளிர் சந்தித்து ஆறுதல் கூறுகின்றனர். ஆறுதலின் தெய்வமான ஆண்டவரோ அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார். எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி நம் நலனில் அக்கறை கொண்டு தேற்றுகின்றார். கரம் கொண்டு கண்ணீரை துடைக்காமல் வார்த்தைகளில் ஆறுதல் கூறி எருசலேம் மகளிரை தேற்றுகின்றார். தன்னலம் எண்ணாது பிறர் நலம் எண்ணி வாழ வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஜெபம். பிறர் துயர் துடைக்கும் அன்பு இயேசுவே, நாங்கள் பிறரின் அழுகைக்கு ஆறுதல் கூறும் நல் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இன்று கடந்த 2023 டிசம்பர் மாதம் தொடர் மழை காரணமாக சென்னையின் பல பகுதிகளிலும் நெல்லை, தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலும் வரலாறு காணாத மழை பெய்து வாழும் இடங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியது. மக்கள் வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உணவுக்காக, அன்றாட தேவைப்படும் பொருளுக்காக அலையும் நிலை ஏற்பட்டது. அந்த இக்கட்டான சூழலில் உதவ முன் வந்தவர்கள் குறைவான நபர்களே. அன்று அக்காலத்தில் இயேசுவின் பாதையில் மேலும் ஒரு தடைக்கல், ஆறுதல் தந்த தெய்வம் தற்போது வலுவிழந்து களைப்புற்று 3ஆம் முறை மண்ணை முத்தமிடுகிறார். ஒவ்வொரு முறையும் அவர் கீழே விழும்போதெல்லாம் வீரர்களின் நகைப்பும் எள்ளி நகையாடலும் அதிகமாகிறது. அதனை பொருட்படுத்தாது நம் ஆண்டவர் மீண்டும் வீறு கொண்டு எழுகிறார். எதிர்வரும் தடைகளை உடைத்தெறியவும் தடை கற்களை படிக்கற்களாகி வென்றிட வேண்டும் என்று வாழ்வின் அர்த்தத்தை நமக்கு இதன் மூலம் தெரிவித்துவிட்டு நமக்கு மீட்பளிக்க கல்வாரி மலை நோக்கி செல்கிறார். ஜெபம். தடை கற்களை படிக்கற்களாகிய அன்பு இயேசுவே, உம்மை போல வாழ்வில் எதிர்வரும் தடைகளை உடைத்தெறியவும் தடை கற்களையும் படிக்கற்களாக்கி வாழ்வில் வெற்றியடைய எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எங்கு போனீரே, இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இன்று கடந்த ஆண்டு நம் நாட்டில் ஏற்பட்ட
பலர் தற்கொலைகள் செய்த நபர்களில் அதிகமானவர்கள் இளைஞர்களே. இதற்கு காரணம் இளைஞர்களுக்கு வேலையின்மை, அதனால் உண்டாகும் கடன் பிரச்சனை, வறுமை, குடும்ப பிரச்சனைகள் போன்றவை. இது இளையோரது வாழ்வை போராட்ட களமாக மாற்றுகிறது. அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கின்ற போதும் இந்த பிரச்சனைகள் குறைந்ததாக தெரியப்படவில்லை. மாறாக இளையோர் நல் வாழ்வை இழந்து நிற்கதியாய் நிற்கும் நிலைக்கு ஆளாகின்றது. அன்று அக்காலத்தில் நம் ஆண்டவரும் இவ்வாறுதான் உடையை இழந்து நிற்க வேண்டிய சூழல் உருவானது. துரோகம், பழிச்சொல், இந்த அவமானங்களை கடந்து கல்வாரி வந்த ஆண்டவர் மேலும் ஆடை இழந்து அவமானப்படுத்தப்படுகிறார். உடலோடு ஒட்டி இருந்த ஆடையை அவிழ்த்ததும் காயங்கள் யாவும் மீண்டும் திறந்து இரத்தம் வெளியானது. அவமானத்தின் உச்சகட்டமாய் ஆண்டவர் ஆடை இழந்து நிற்கிறார். ஜெபம். ஆடை உட்பட யாவையும் இழந்த இயேசுவே, நாங்களும் உம்மை போல பெறுவதில் அல்ல கொடுப்பதில் இன்பம் அடையும் உள்ளத்தை தந்துள்ள வேண்டுகிறோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவார்களாக. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இன்று லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்னும் குறிக்கோளை மையமாக கொண்டு செயல்பட்டவர்தான் திரு சகாயம் IAS அவர்கள். நேர்மையின் சிகரமாக விளங்கிய இவருக்கு கிடைத்த பரிசுதான் 28 ஆண்டுகால பணி வாழ்விலே 28 இடமாற்றங்கள். நாம் வாழும் சமூகத்திலே கையூட்டு என்பது சகஜமான ஒன்றாகிறது. நேர்மையற்று வாழும் கூட்டம் நன்மையையும் நேர்மையற்றதாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஊழல் என்னும் மிகப்பெரிய நோய் நம் நாட்டையே தம் கரங்களில் வைத்திருக்கிறது. அதனால் நேர்மையாக நடப்பவர்களை இவ்வுலகம் ஆணிகளால் அறைகிறது. அன்று அக்காலத்தில் கல்வாரி மலையில் ஆடைகளை களைந்த நபர்கள் ஆணிகளால் இயேசுவின் கைகளையும் கால்களையும் பதம் பார்க்கிறார்கள். நாடி சென்று தேடி தேடி நலமளிக்கும் கால்களையும் தொட்டு நலமளிக்கும் கைகளையும் இரக்கமின்றி ஆணிகளை கொண்டு சிலுவையோடு பிணைக்கிறார்கள். சிலுவை முழுவதும் இரத்தம் படும் அளவுக்கு ஆணிகளில் இருந்து புறப்பட்ட இரத்தம் சிலுவையை நனைக்கிறது. கசையடிகள், எள்ளி நகையாடல், காரி உமிழ்தல், ஆடையின்றி அவமானப்படுதலை தொடர்ந்து தற்போது ஆணிகளை கொண்டும் வேதனையுற செய்கின்றனர். ஜெபம். ஆணிகளையும் அன்போடு ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாங்களும் துன்பம் யாவற்றையும் உம் அன்பு முகம் கொண்டு ஏற்றுக்கொள்ளவும் ஊழலற்ற சமுதாயம் அமையவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எங்கள் இயேசு உயிர் விடுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டு
இன்று தன் உடமையை இழந்து சில நேரங்களில் உயிரையும் இழந்து இயேசுவின் மீதான விசுவாசம் வேரூன்ற வேண்டும் என்பதற்காக பல பாடுகள் பட்டு பணி செய்தோர் ஏராளம். உதாரணமாக நம் நாட்டில் அன்னை தெரசா இறுதி வரை நம் நாட்டு மக்களுக்காக உழைத்து தன்னையே கரைத்து கொண்டவர். அன்று சூரியனின் சுடுகதிர்கள் உச்சந்தலையை தொடும் நேரத்தில் நன்மையின் மறு உருவமான இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை மரத்தில் கயிறுகளால் கட்டி நிற்க வைக்கின்றார்கள். 3 ஆண்டுகள் தன் கூடவே இருந்து பழகியவர்கள் எல்லாம் ஓடி சென்று விட்டனர். 3 ஆண்டுகள் முழுவதும் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவர் 3 ஆணிக்குள் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். மறு உருவெடுத்து வந்த இறைவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் வேலை முடிந்தது என கிளம்பிவிட்டனர். தங்களை எதிர்த்தவன் கதை முடிந்து விட்டது என பரிசேயரும் அங்கிருந்து சென்று விட்டனர். உரத்த குரலில் தாகமாய் இருக்கிறது என்று கதறிய இயேசுவை கயவர்கள் கசப்பு காடியால் தொண்டையை நனைக்கவே முயல்கின்றார்கள். கடைசியில் மனம் திரும்பிய கல்வனை தன் கனிவால் மன்னித்து பேரின்ப வீட்டை பரிசளிக்கிறார். ஜெபம். உயிர் கொடுத்து எங்களை மீட்ட ஆதவனே, என் இறைவா, எங்கள் வாழ்வில் செல்வம், புகழ், பதவி இவற்றில் எவற்றை இழக்க நேரிட்டாலும் உமக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பார்வார்களாக. ஆமென். இறந்த இயேசு தன் தாயின் மடியில். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தாயின் மடிதான் உலகம், அம்மாவின் சேலைக்குள் ஆகாசம் அடக்கம். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே என்று அன்பின் மொழிகள் அணிவகுத்தாலும் வாழ்நாள் முழுவதும் மரியாதை செய்யப்பட வேண்டியவர் தான் தாய். கல்வாரி மலையிலே கடைசியாக உயிரற்ற உடலை அன்னை மரியா சற்று நேரம் சுமக்கிறார். குருதியின் காய்ந்த உடல், கொப்பளித்து நிற்கும் காயங்கள், முள்முடி சுத்திருக்கும் மக்கள் ஆகியவை கொண்டு இயேசுவை அணைத்து அழுகிறார் அன்னை மரியா. அன்று மரணத்திற்கு பிறகும் தாய்மொழி தேடும் ஆண்டவர் சற்று நேரம் அன்னையின் மடியில் ஓய்வு கொள்கிறார். தூரம் நின்று அவர் பட்ட பாடுகளையும் அனுபவித்த வேதனைகளையும் இறுதிவரை பார்த்த அன்னை மரியா கயவர்களை கடவுள் வழியில் மன்னித்து இடிதாங்கும்படியாக மகனே என்று சுமந்து நொந்து அழுகிறார். தனக்கென இருந்த ஒரு மகனையும் லட்சிய பாதையில் நிறைவேற்றி பலியாக கொடுத்துவிட்டு அந்த மகனின் உடலை கரங்களில் வைத்து அழுகிறார். அந்த வியாகுல தாயின் கண்ணீரை துடைக்க முற்படுவோமா? இயேசுவின் கனவுகள் தொடர்ந்து நினைவாக அவரது ஆட்சிக்காய் உழைக்க நாம் முன்வருவோமா? அழுக்கான பாவ பழக்கங்கள் இயேசுவின் மரணத்தோடு மண்ணாகட்டுமே. இயேசுவின் இரத்தமும் நீரும் அவர் தாய்மடி தேடும் போது அன்றாடம் நம் அருகில் இருக்கும் அன்னையை நாடி செல்வோமா? ஜெபம். வியாகுலங்கள் சுமந்த தாய்மரியே, உம் அன்பு மகன் இயேசுவின் இறையாட்சி கனவுகளை நனவாக்க உழைத்திடும் மனிதர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின்
இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எங்கள் போகிறீர், இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கொரோனா பேரழிவு காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த உடல்களை எங்கு எவ்வாறு ஜெபம் செய்து அடக்கம் செய்வது என்பதுதான். உதாரணமாக, மருத்துவர் ஒருவருடைய உடலை கல்லறையில் புதைக்க அருகில் இருப்பவர்கள் மிகுந்த எதிர்ப்பு தெரிவித்தது இன்னும் நம் நினைவில் நிற்கின்றது. உடன் பிறந்தோர், சொந்த மனைவி, மக்கள் கூட அருகில் நிற்காத இயலாத அளவுக்கு அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் எத்தனையோ எத்தனை. புதைக்க இடமின்றி அலைக்கழிக்கப்பட்ட உடல்கள் எத்தனையோ எத்தனை. அன்று அக்காலத்தில் நம் ஆண்டவரின் இறந்த உடலை அன்னை மரியாவின் மடியில் இருந்து எடுத்து அடுத்த நகர்வாய் ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்கின்றனர். விலையுயர்ந்த நறுமண பொருட்களை கொண்டு இயேசுவின் உடல் ஊடப்படுகிறது. உலகத்தை ஆள பிறந்தவர் அஸ்தமனமாகிறார் சிறிய கல்லறையில். மாடின மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று கூறிய இறைவாக்கு நிறைவேறுகிறது. அடுத்தவரின் கல்லறையில் ஆண்டவர் துயில் கொள்கின்றார். ஜெபம். கல்லறை வரை இறைப்பணி செய்த இயேசுவே, நாங்களும் உம்மை போல அனைத்தையும் இழந்தாலும் உம்மீதான அன்பையும் நம்பிக்கையும் இழக்காத வாழ்வை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவார்களாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால்
நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையானவரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை தான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோயில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 10 இறைவாக்குகள் 31 தொடக்கம் 42 இறுதியாக. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறை மகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அவங்க இயேசுவை என்ன செய்ய முடிவு செய்கிறார்கள்? என்ன செய்ய முடிவு செய்கிறார்கள்? கற்களை எடுத்து அவர் மேல் எறிந்து கொல்ல வேண்டும். அவ்வளோதான். கற்களால் அவரை எறிந்து கொல்ல வேண்டும். இது அவர்களுடைய அன்றைய ஒரு திட்டம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நியாயமான கேள்வியை அவங்கள்ட்ட கேட்கிறார். எதுக்காக என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள்? என்ன கேட்கிறாரு? எதற்காக என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள் அப்படின்னு. அவங்க என்ன பதில் சொல்றாங்க? நீ கடவுளின் இறை மகன் என்று இவர் தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறார். இவர் யார் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்? இறை மகன் என்று தன்னையே சொல்லிக் கொள்கிறார். அப்ப இறைமகன் என்றால் இறைவனுக்கு நிகரானவர். இறைமகன் என்றால் இறைவனுக்கு நிகரான. ஆக இவன் ஒரு சாதாரண மனிதன். கடவுளுக்கு இணையாக, இறைவனுக்கு இணையாக தன்னையே உயர்த்தி பிடித்துக் கொள்ளுகிறான். தன்னையே அவன் கடவுளுக்கு இணையாக பேசுகிறான் என்கிற ஒரு கோபம் அவர்களிடம் வருகிறது. அப்ப அவர் ஒரு அருமையான பதிலை சொல்றாரு. என்னை எதற்காக கொல்ல முயற்சி? எவ்வளவோ உங்களுக்கு நான் நல்லது செய்தேன், எவ்வளவோ புதுமைகளை நான் உங்களுக்கு ஆற்றினேன். உடல் நலம் இல்லாதவர்களுக்கு சுகம் கொடுத்தேன். பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருந்தார், சுகம் கொடுத்தேன். 10 தொழுநோயாளர்கள், அவர்களுக்கும்
என்ன கொடுத்தேன்? சுகம் கொடுத்தேன். 38 வருஷமா படுத்த படுக்கையாக கிடந்த ஒருவருக்கும் நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்? சுகம் கொடுத்தேன். என்னுடைய நண்பன் லாசர், அவன் இறந்து போயிருந்தான். அவனை நான் என்ன செய்தேன்? உயிர்ப்பிக்க செய்தேன். அவனுக்கு நான் உயிர் கொடுத்தேன். இப்படி அவர் அந்த கலிலேயா கடல் இருக்கிறது, அந்த கரையிலே அவர் செய்த புதுமைகள் ஏராளம் ஏராளம். சென்ற இடமெல்லாம் புதுமைகள் செய்தார். ஏறக்குறைய ஆண்டவருடைய நற்செய்தியை காண வந்த அந்த 5000 ஆண்கள், அதற்கும் மேற்பட்ட மக்களுடைய பசியை அவர் போக்கினார். இன்னும் ஒரு சூழலிலே 4000 ஆண்கள், அதற்கும் மேற்பட்ட அந்த மக்கள் கூட்டத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? என்ன கொடுத்தார்? உணவை கொடுத்தார். அதில் 7 கூடைகள் மீதம் இருந்தன. இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு செய்தேன். சென்ற இடமெல்லாம் நான் உங்களுக்கு நன்மையே செய்தேன். அப்படி என்றால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? இது என்னுடைய ஆற்றலால் நான் செய்வது கிடையாது, தந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஆற்றலால் தான் இதை நான் செய்கிறேன் என்பது உங்களுக்கு புலப்பட வேண்டாமா? நான் தந்தையிடமிருந்து வந்தவன், நானும் தந்தையும் ஒன்றே என்றெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா என்றெல்லாம் அவர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். இதுதான் அவர்களுக்கு கோபத்தை வரவழைக்கிறது. எனவே இவனை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று இயேசுவை கொல்லுவதற்காக அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அவர்களால் அது முடிந்ததா? முடிந்ததா? இல்லை. ஏன் முடியவில்லை? ஏன் முடியவில்லை? கல் கிடைக்கல, அப்படிதானே? கல் கிடைக்கல. எப்படி? ஆனால் யார் வீடு கட்டலை போல இருக்கு, அந்த 1.5 ஜல்லி கிடைக்கல, அப்படிதானே? எதனால் அவரை கொல்லவில்லை? கடவுளுடைய திட்டம், அவருடைய நேரம் அந்த நேரத்திலே இன்னும் வரல. அதனால அந்த இறைவனின் திட்டப்படி அவர்களிடமிருந்து அவர் நழுவி சென்று விட்டார். ஆனால் நெருங்கிக்கிட்டே வருது. அந்த நேரம் இல்லை, அந்த நேரம் இன்னும் வரவில்லை. இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கின்றன. இறைவனின் திட்டப்படி அன்றுதான் அவர்கள் கையில் அவர் அகப்பட வேண்டும். யூதாஸ் இஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்க வேண்டும். அரசன் சாவுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்றெல்லாம் அன்றுதான் எழுதியிருக்கிறது. அதுவரை யாரும் அவரை தொடக்கூட முடியாது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு ஏன் இறந்தாரு, ஏன் இந்த துன்பங்கள் பட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரே பதில் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? கல் கிடைக்கல, அப்படிதானே? என்ன காரணம்? நாம் செய்த பாவங்கள். நாம்னா என்ன? இந்த நம்முடைய முன்னோர்கள்லாம் இருக்காங்களே, இந்த நற்செய்தியில் வராங்களே, இவர்கள்தான் நம்முடைய முன்னோர்கள். மனித குலத்தை சார்ந்தவர்கள், நாமும் மனித குலத்தை சார்ந்தவர்கள். எனவே அன்று அவர்கள் இந்த பாவத்தை செய்கிறார்கள். எனவே அவர்கள் கொல்ல முயல்கிறார்கள். இன்றும் நாமும் அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களால் கோயிலுக்கு வராமல், பக்தியாக இருக்காமல், விவிலியத்தை வாசிக்காமல், ஜெபமாலை சொல்லாமல் எத்தனையோ பேர் இன்றும் ஒரு பக்தி முயற்சிகளை கூட மேற்கொள்ளாமல் அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பக்தி என்பது, விசுவாசம் என்பது ஏதோ வெளிப்புற செயல்பாடுகளோடு முடிந்து விடுகிறது. மாலை போடுறோம், அன்னதானம் செய்கிறோம், பாத யாத்திரை போகிறோம், காவி வேஷ்டி கட்டுறோம், ஜெபமாலை போடுறோம். இந்த மாதிரி வெளிப்புற அடையாளங்களால் நிறைந்திருக்கிறது நம்முடைய பக்தி செயல்பாடுகள். ஆனால் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாற்றம், நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற மனமாற்றம். இங்க மாற்றம் இல்லை என்றால் நாம் எந்த பக்தி முயற்சியை, வெளிப்புற அடையாளங்களை மேற்கொண்டாலும் அது வீணிலும் வீண் என்று நான் சொல்லவில்லை.
திருவிவிலியம் நமக்கு கூறுகிறது. எனவே நம்முடைய வெளிப்புற அடையாளங்கள் மற்றவர்களை வேண்டுமானால் திருப்திப்படுத்தலாம். ரொம்ப பக்திமானியா, வருஷா வருஷம் வேளாங்கண்ணி போயிடுவாயா, வருஷா வருஷம் மாலை போட்டுருவாயா, வருஷா வருஷம் அவன் விரதம் இருப்பான், 40 நாளும் கறி மீன் சாப்பிட மாட்டான் என்றெல்லாம் மற்றவர்கள் பாராட்டலாம். ஆனால் ஆண்டவர் அதை பாராட்டுவாரா? எப்பொழுது பாராட்டுவார்? நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும், நாம் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் அர்த்தம் பெறும். அதனால் இந்த பக்தி முயற்சிகள்லாம் வேண்டாம் நான் சொல்லலை, அது தவறு என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடாக இந்த பக்தி முயற்சிகள் இருக்க வேண்டும். மனமாற்றத்தின் வெளிப்பாடாக இல்லாமல் வெளிப்புற ஆடம்பரத்திற்காகவும் மக்கள் புகழ வேண்டும், பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று நாம் நினைத்தால் அவை வேஸ்ட் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த தவக்காலத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்கு. அதனால் நம்முடைய இயேசுவை சாவுக்கு தீர்ப்பளித்த நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். அந்த பாவங்களை எல்லாம் நாம் கைவிடுவோம். நாம் மனம் மாறி உண்மையிலேயே ஆண்டவருடைய அன்பு சீடராக வாழ்வோம். ஆமென். ஆண்டவரை அனைத்து நிறைவானை வாழ்த்துப் பெறுகிறார்கள். வல்லமையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தினுடைய மனித உழைப்பின் பயணமான தப்பத்தில் போக்கப்படக்கூடிய எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தவர்களை வழிபாட்டப்படுகிறார்கள். வல்லமையிலும் நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். ராட்சி செடி மனித உழைப்பின் பயணம் அந்த ரசத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். இதே ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் ஒருத்தரும் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய
செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல்,
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். அதனால் நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வோமாக. அவர்தம் காயத்தால் நாம் குணமடைந்துள்ளோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.